வணக்கம். எல்லாருக்கும் தெரியும். டிவி செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ரீசென்ட்டா வந்து மெரினா பீச்சில இருக்கிற ஸ்டால்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெய்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ரெய்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அங்க ஸ்டால்ஸில விக்கிற காட்டன் கேண்டி, அதாவது பஞ்சு மிட்டாய் விக்கிறாங்க இல்லையா? அந்த பஞ்சு மிட்டாய வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக வந்து அத வந்து ரெய்ட் பண்ணியிருக்காங்க. ரெய்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் லேபுக்கு வந்து ஃபுட் சேஃப்டி லேபுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சதுலேருந்து அவங்களுக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த ரோடமைன் பி அப்படின்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அதில வந்து கலந்திருக்கிறதா வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சாயம் வந்து ரொம்ப பாய்சனஸ் சாயம். ஸோ அதனால வந்து அத வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணி நேத்திக்கு வந்து மினிஸ்டர் வந்து பிளாங்கெட் பேனா வந்து தமிழ்நாடு முழுசும் அத வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவ்வளோ குயிக்கா வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்ததுக்கு வந்து பேன் பண்ணி மக்களுடைய சேஃப்டிக்காக ஆக்ஷன் எடுத்ததுக்கு வந்து நம்ம வந்து அந்த அரசாங்கத்தை வந்து பாராட்டியே ஆகணும். இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பேசணும். அதுக்காக தான் இந்த பதிவு நான் வந்து பண்றேன். இந்த வீடியோ ஃபர்தரா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க புது சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்க. அது என்னை என்கரேஜ் பண்ணும். இப்போ இந்த ரோடமைன் பிங்கிறது என்ன? அந்த ரோடமைன் பிங்கிறது ஒரு கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் அதாவது ஒரு சாயம். அதாவது இதெல்லாம் வந்து அந்த சாயம் வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கலரிங் ஏஜெண்ட்டாக இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதை தயாரிக்கும்போது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி ரெகுலேட்டர் இருக்காங்க. அதாவது FSSAI அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் இந்த உணவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெகுலேஷன் அத்தாரிட்டி. அவங்க வந்து கிளியராக வந்து ஒரு ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி இந்த மாதிரி உணவில் வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணவோ இல்லை ப்ரிசர்வேட்டிவாக இருக்கவோ சுத்தமாக கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லை, ப்ரிசர்வேட்டிவாக மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரீஸில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து பேக்கேஜிங்கே வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் கிளியராக சொல்லுது. அதையும் தாண்டி தான் வந்து இந்த மாதிரி கலரிங் ஏஜென்ட்லாம் யூஸ் பண்ணி மக்களை ஏமாத்துகிற வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து இந்த காட்டன் கேண்டி, அதாவது பஞ்சு மிட்டாய்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி அப்படின்னா இல்லை, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நிறைய உணவுகளை வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம், அன்றாடம் கன்சியூம் பண்ணுறோம். அதை எல்லாத்துலேயுமே வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்போடு நம்ம வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இல்லாட்டி இந்த ஸ்டோர்ஸில் அல்டிமேட்டாக விற்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்மளும் அதை வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால், மேகி நூடுல்ஸ் வந்து யாருமே கன்சியூம் பண்ணாத யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டிப்பாக வந்து அதை கன்சியூம் பண்ணியிருப்பாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு தான் வராங்க. இந்த மேகி வந்து 2015 வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இதே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து அதை வந்து பேன் பண்ணிச்சு 2015. ஏன் பேன் பண்ணிச்சு அப்படின்னா, அதில் வந்து லெட் அப்படிங்கிற ஒரு மெட்டல் இருக்கு இல்லையா, இந்த லெட் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ப்ரெசன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு ஃப்ளேவர் மேகியோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து MSG அப்படின்ட்டு ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட் பண்ணதை வந்து அவங்க வந்து டிஸ்க்ளோஸே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்துக்காக அதை வந்து மேகியை வந்து 2015 வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. லெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹசார்டஸ் ஒரு கெமிக்கல். அது ஒரு மெட்டல். அது வந்து மெட்டல்ஸில் தான் முக்கால்வாசி இருக்கும். அண்ட் ரொம்ப பாய்சனஸ், ரொம்ப டேஞ்சரஸ். அது இன்ஹேல் பண்ணுற அந்த செக்டரில் ஒர்க் பண்ணி இன்ஹேல் பண்ணுறவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டங்கள்லாம் தெரியும். ஸோ நெஸ்லே தான் இதோடைய பேரண்ட் கம்பெனி, இந்த மேகியோட பேரண்ட் கம்பெனி. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த விஷயம் வெளில வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து இல்லை, எங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கையான ப்ராடக்ட்ஸ் தான் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கேஸ் போட்டாங்க பாம்பே ஹைகோர்ட்டில். ஸோ 2015 இந்த பாம்பே ஹைகோர்ட் உடைய ரூலிங் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் போட்ட அந்த பேனை வந்து ஓவர்ரூல் பண்ணிடுச்சு, லிஃப்ட் பண்ணிடுச்சு. ஆனால் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக வந்து நெஸ்லேக்கு வந்து என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் வந்து MSG ஆட் பண்ணல அப்படிங்கிறீங்க, பட் நீங்கள் ப்ராடக்ட்ஸுக்கு ஆஸ் பர் ரூல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த MSGங்கிற அந்த இது வந்து ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட். அதாவது MSG அப்படின்னா மோனோசோடியம் குளூட்டனேட் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு, உணவு பொருட்கள் எல்லாத்துக்குமே இந்த MSGங்கிறது நீங்கள் வந்து வெளிப்படையாக எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் வந்து லேபிள் பண்ணியிருக்கணும்.
அப்படின்னா தான் நீங்கள் வந்து அதை வந்து பேக்கேஜிங் பண்ண முடியும். பேக்கேஜிங் பண்ண பேக்கேஜிங் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர்ஸில் வந்து விற்க முடியும் அப்படின்ட்டு ஒரு ரூலே இருக்குது ஆக்ட் படி. ஸோ அது வந்து கிளியராக என்ஃபோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து நெஸ்லேக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து மார்க்கெட்லேயும் மறுபடியும் வந்துட்டாங்க. வந்து பேக்கேஜிங்லாம் ரீபேக்கேஜிங் பண்ணி இந்த லேபிள் இப்போ நீங்கள் போய் அடுத்த வாட்டி நீங்கள் போய் மேகி நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வந்து அதில் நோட்டீஸ் பண்ணலாம். அதில் வந்து நோ எம்எஸ்ஜி அப்படின்னு ஒரு நோ எம்எஸ்ஜி ஆடட் அப்படின்ட்டு ஒரு லேபிள் இருக்கும் அதில். ஸோ ஸ்டோர்ஸ்க்கு வந்துருச்சு. பழையபடி நெஸ்லேவுடைய மேகியோடைய அந்த கன்சியூம் பண்ணுற எண்ணிக்கையும் வந்து எந்த எஃபெக்டும் இல்லை, எல்லாருமே கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், இப்போ காட்டன் கேண்டி வந்து கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாங்கெட் பேன் பண்ணிடுச்சு. காட்டன் கேண்டி சாப்பிட்றவங்க வந்து தினமும் சாப்பிட்றது கிடையாது. அது வந்து சாப்பிட்றாங்க, அது மாதிரி ஒரு லெஜராக வந்து வெளில போகும்போது அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இந்த மேகிங்கிற விஷயம் வந்து கம்பேரே பண்ண முடியாது காட்டன் கேண்டியோட. எவ்வளவு கன்சம்ஷன் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ மேகி, எவ்வளோ நூடுல்ஸ் வந்து அதை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேர் வந்து காலங்காலமாக வந்து இந்த மேகியெல்லாம் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு தெரியாமே கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்தளவுக்கு வந்து நம்பகத்தன்மையோட மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அதில் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அன்றைக்கி கேள்விப்பட்டதுலேருந்து மேகி வந்து நான் வந்து கன்சியூம் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன் டோட்டலி. வேறு ஆர்கானிக் வெரைட்டியோடைய நூடுல்ஸ் தான் வாங்கி கன்சியூம் பண்ணுறேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை மார்க்கெட் பண்ணல, பட் நான் இதுதான் விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து 2015 நடந்த விஷயம். ஆனால் ஆஸ் ரீசெண்ட் ஆஸ் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஐ திங்க் 2 வீக்ஸ் இல்லாட்டி 3 வீக்ஸ் பேக் கூட டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து டிவோட்டீஸ், பழனி கோயில் டிவோட்டீஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து இந்த பழனி பஞ்சாமிர்தம் வந்து இந்த மாதிரி கலப்படம் இருக்குது, அதில் அடல்ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாட்டில் பிரசாதம் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பிரசாதம் பாட்டிலில் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கிற மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கும் அவங்க வந்து கன்சியூம் இவ்வளோ டயத்துக்குள்ளே கன்சியூம் பண்ணோம் அப்படிங்கிற அந்த டேட்டுக்கும் நிறைய வந்து முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்க போனால் அந்த பழனி பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி பிரசாதங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நாள் கணக்கில் நீங்கள் வந்து வச்சுருக்கக்கூடாது. ஆக்சுவலி ஒரு 15 days கூட நீங்கள் கன்சியூம் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப்டி. பட் இது வந்து லேபிளிங் வந்து கொஞ்சம் முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நிர்வாகமும், கோயில் நிர்வாகம் வந்து சப்சிக்வெண்ட்டாக அது வந்து இல்லை, நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து தரமாக தான் நாங்கள் வந்து குவாலிட்டியோடு தான் நாங்கள் வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அதை போய் ஆய்வும் பண்ணியிருக்கு. ஆய்வு பண்ணி அவங்க வந்து ரீபேக்கேஜிங் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு. இப்போ அவங்க வந்து அதை ரீபேக்கேஜிங் பண்ணி அந்த கரெக்டான லேபிளிங்கோடு விற்க போகிறதா வந்து சேல் பண்ண போகிறதா வந்து கோயில் அத்தாரிட்டிஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு பிரசாதத்தை கூட நம்ம வந்து இப்போது ரொம்ப பயந்து தான் சாப்பிட வேண்டியிருக்கு. இது வந்து யார் தான் என்ன தான் வந்து நல்ல குவாலிட்டியில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும், ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோயில் பிரசாதம் சாப்பிடுங்க, பழனி கோயில் பிரசாதம் அப்படின்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் பயந்து தான் சாப்பிட வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த விஷயம் வெளில வந்துடுச்சு, நம்ம எல்லாருக்குமே அது வந்து தெரியும். அதே மாதிரி தான் இந்த சமீபத்தில் வந்து இன்னொரு செய்தி வந்து இந்த டேட்ஸ், அதாவது இந்த பேரிச்சம்பழத்துலலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஷைனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே ஒரு வகையான ஆயில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. எந்த விதமான ஆயில் அப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. அது ஆயில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது ஒரு ட்ரை ஃப்ரூட். அது ட்ரையாக தான் இருக்கணும். அதுக்கு மேலே எந்த ப்ரிசர்வேட்டிவோ இல்லை எந்த ஆயிலோ ஷைனுக்காக இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஏமாத்து வேலை. அதுவும் வந்து ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லாம் போய் ஆய்வு பண்ணி நிறைய பேக்கெட்ஸ், பேரிச்சம்பழம் பேக்கெட்ஸ்லாம் வந்து சீஸ் பண்ணினாங்க. ரீசெண்டாக நடந்தது. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐயப்பன் சீசன் போது நிறைய பேர் டேட்ஸ்லாம் வாங்கிட்டு போகிற பழக்கம் உண்டு, வாங்கிட்டும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயங்களை நிறைய டிவியில் வந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு இதில் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய அடல்ட்ரேஷன் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து இது எல்லா உணவு பொருட்களுடைய ரெகுலேஷனும் வந்து ப்ராப்பராக நடக்குதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் வந்து மார்க்கெட்டில் வரத்துக்கு முன்னாடியே இது வந்து ரெகுலேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோடைய பொறுப்பு. ஸோ எந்த அளவுக்கு வந்து இதோடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கொஷின் மார்க்காகவே இருக்குது. அட்லீஸ்ட் இப்போவாது
அந்த மக்களுடைய ஃபுட் சேஃப்டி விஷயத்தில் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த கவர்மெண்ட்லாம் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வரி பணத்தெலாம் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா இருக்கிற துறைகள்லாம் விட இந்த ஃபுட் அண்ட் சேஃப்டி துறை டிபார்ட்மெண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா அந்த ஒரு வயிற்று பழப்புக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் உழைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அது நம்ம எந்த நம்பிக்கையில் நம்ம வந்து அதை வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்பயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அது வந்து அதில் எந்த விதமான ஏமாத்து வேலை அதுவும் நடக்கக்கூடாது. அதுக்கு இந்த கவர்மெண்ட் தான் வந்து ப்ரோஆக்டிவாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறத இனிமேலாவது எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோலாம் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணும். தவிர இந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் கழித்து திருப்பியும் வந்து எல்லா இடத்துலையும் இதை வந்து பேனையும் மீறி வந்து விற்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதை வந்து பார்க்க வேண்டியது வந்து கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் வந்து இதை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கும்.